குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. ஏகத்துவ பாடல்ல ஒரு பாடல் வருகிறது, திக்ர் என்பது எதற்காக? கேள்வியோடு அந்த பாடல்ல உஸ்தாது கேட்காங்க, திக்ர் என்பது எதற்காக? நாம வளமையா இப்ப தொடர்ந்து 20 நாட்களாக ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்லிக்கிட்டு வரோம். என்ன விஷயம் என்றால், உங்களை புரிதல் செய்யும், ஏதாவது ஒரு மொழியில நம்முடைய நாவால நாம உச்சரிக்க வேண்டா, அந்த மொழியுடைய அர்த்தம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும், புரிதல் வரும். நம்ம தொடங்காத விஷயத்தை எடுத்துக்கிடுவார். அப்ப இப்ப திக்ர் என்கிற அந்த சொல், திக்ர் என்கிற அந்த மொழி அரபு மொழி இல்லையா? திக்ர் என்ன அர்த்தம்? நினைவுபடுத்தும், அதாவது ஞாபகப்படுத்தும். திக்ர் செய்ய என்றோடு என்ன செய்வோம்? நல்ஜாமாதி கதீர் காதீர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம திக்ர் செய்வது. இந்த திக்ர் செய்கிற இந்த நேரத்தில நினைவுபடுத்துறோமா? உங்களுக்கு இந்த பேச்சுக்கள் உங்களுக்கு பிறகு கேட்கறதுக்கு தேவைப்படுமாண்டா, உங்களோட கையில் இருக்கிற போன நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு ஒண்ணு பண்ணாலும் இந்த பேச்சுக்களை நீங்க ஒன்று போய் செய்ய கொடுக்கலாம். அதுக்கு தயங்கவான், அதுக்கு பயப்படைவான். இன்றைக்கு மீடியா என்கிற அமைப்புல யாருடைய கருத்தையும் அவங்க சுயமாக மக்களுக்கு செல்கிற உரிமை இல்லை. நான் ஆரம்பத்தில் செல்வதை மறந்து. அப்ப திக்ர் என்கிற சொல்லுக்கு நினைவுபடுத்த ஞாபகப்படுத்த நல்லா நினைக்கணும். இது திக்ர் என்கிற சொல், இது அரபு மொழியில திக்ர் என்கிற சொல். தமிழ் மொழியில என்ன அதுக்கு அர்த்தம்? நினைவுபடுத்த. திக்ரண்டி ஒரு மொழியில, அரபு மொழியில ஒரு சொல்ல நாம உச்சரிக்கக்குள்ள நமக்கு இயல்பாகவே நம்மளோட உள்ளத்தில நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல் என்று சொல்லி செய்யணும். ஒரு கேள்வி வரணுமா இல்லையா? அந்த அர்த்தம் புரியணுமா இல்லையா? நினைவுபடுத்தல் டைட்டை என்கிற ஒரு கேள்வி வரும். திக்ர் செய்யுங்க என்று சொன்ன உடனே அப்படி ஒரு கேள்வி வருதா? நான் சும்மா பார்த்து நீங்க தம்பி நினைவுபடுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க. ரெண்டா யாமாதி யாமாதி கதி, அது அர்த்தமா ஏதோ ஒண்ணு நான் ஞாபகப்படுத்த சொல்றேன். நினைவுபடுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க. அப்படின்னா அடுத்த கட்டம் நீங்க மாறி இடத்தை கேட்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், எதை ஞாபகப்படுத்த சொல்றீங்க? நினைவுபடுத்துங்களேன், ஞாபகப்படுத்துங்களேன். ரெண்டா இதை ஞாபகப்படுத்தி சொல்றீங்க. இன்னொரு கேள்வியா தேட்டவன் திக்ர் செய்யுங்க. ஏனென்றா திக்ர் என்று சொல்ற இந்த சொல்லுக்கு நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில ஒரு அர்த்தம் இல்லை. சொல்ல மாட்டேன், நாம சொல்றோம், அந்த சொல் உள்ளத்துல தான் இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு பாகில் என்று சொல்லி ஒரு பேர் எடுக்கும், இல்ல எந்த பேர் இருக்கும், என்னது அனஸ், அனஸ் என்று சொல்லி ஒரு பெயர். அனச நினைவுபடுத்துங்க. ரெண்டா நீங்க தெரிஞ்ச நிறைய செய்வீங்க. எங்க இருந்துட்டு அனசு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? நினைவுபடுத்தி அனசு தெரியா? உங்களுக்கு அனச கண்டும் இல்லை, உங்களோட பதிவுல அனசுல உருவமும் இல்லை, உங்களுக்கு அனசு தெரியா? அனச நினைவுபடுத்துங்க என்று சொன்ன உடனே அடுத்த கட்டம் அனஸ் 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 அனஸ். சரியா 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 நினைவுபடுத்துறது? நான் அவர்கள் பெயரை உச்சரிக்க, நான் நினைவுபடுத்த.
இது கொஞ்சம் ஆழமா நீங்க விஷயம் நான் சொல்றது கீழே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்டா அனஸ் என்று சொல்லி அவர்கள் பெயரை நாமாலும் உச்சரிக்கும். உள்ளத்தில அவரை நான் நினைவுபடுத்துறேனா, அவர்களை நினைவுபடுத்த இருக்கா எனக்கு தெரியாது. அவர் தெரியாத அவரை நினைவுல எடுத்து எப்படி நான் பார்க்கிறேன், எப்படி நினைவுபடுத்துறேன், நினைவுபடுத்த முடியாது. அப்படி என்ன நான் என்ன செய்யறேன், அவர்கள் பெயரை சரி, அவர்கள் பெயரை நாவால என்ன செய்யற மொழிபெயர்த்திருக்கான். அதே மாதிரி நான் சொன்ன புரிதல் உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் 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 அல்லாஹ்வை நினைவுபடுத்துறேன்னா அல்லாஹ்வோட பெயரை உச்சரிக்கலாம். அல்லாஹ்வோட பெயரை உச்சரிக்க. ஆனா அல்லாஹ் சொல்றான் நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி நீ சொல்லுதான். என்னுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்காக வேண்டி நீ தொழு என்று சொல்றானா? அகிமிஸ்லாத்த நிதிக்கிரி என்றால் நினைவுபடுத்துறதுக்காக, ஞாபகப்படுத்துறதின் பொருட்டு நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு. அப்ப இப்ப நான் அல்லாஹ் 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 என்று 1000 தரம் பெயரை உச்சரிக்கலாம். அல்லாஹ்வை நினைவுபடுத்தலாம். இப்ப உங்களுக்கு லேசா புரிஞ்சிருக்கிறேன் சொல்ற விஷயம். இந்த பெயரை அல்லாஹ் அல்லாஹ் என்று உச்சரிக்கிறதால அல்லாஹ்வை நினைவுபடுத்துறேன், உள்ளத்தில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறேன், உள்ளத்தால அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி தொழுகிறேன் என்ற தொழுக வருமா? நீங்க ஆழமா கொஞ்சம் புரிகிற நிலையில இருந்து நான் சொல்ற விஷயத்தை எடுத்தா உங்களுக்கு தெரியும். வேணுமா பாத்தீங்களா? விக்கிறண்டா என்று தொழுகை என்றா என்று சொல்லி ஒரு ஆளுகிட்ட நான் இந்தியாவுல போன இடத்துல கேட்டேன். அவர் பள்ளிக்கு போயிட்டு வந்தார். நான் அவர் சந்திக்கிறதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல அவர் வந்து இறங்கி பள்ளி அப்ப முதல் வாரு வந்தோம்னா அவர்கிட்ட கேட்டேன், நீங்க தொழுவிட்டு தானே வாங்க, தொழுவிட்டு நீங்க இப்ப பாரு, நீங்க இப்ப உங்களோட தொழுகையில விக்கல் செஞ்சீங்களான்னு கேள்விதான். நான் என்ன கேட்டா, நீங்க இப்ப தொழுவிட்டு வாருங்க, எவ்வளவு காலமா தொழுவீங்க? 40 வருடமா தொழுவது. 70-72 வயசு. அவரோட பேசி ரெக்கார்ட் பண்ணாலே எனக்கு அவசியம் இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், நீங்க இப்ப தொழுவிட்டு வாங்க, நீங்க உங்களோட தொழுகையில நீங்க விக்கல் செஞ்சீங்களா? எடுத்த எடுப்படையில் அப்ப நீங்க எப்ப விக்கல் செய்வீங்க? அடுத்த கேள்வி தொழுகிறதுக்கு அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்ற விஷயங்களை வச்சு உங்களோட உள்ளத்திலேயும் தொழுகிற நேரம் யாராவது செய்யணுமா? செய்யணுமா? இல்ல தொழுகை முடிச்சதுக்கு பிறகு நீங்க செய்யணுமா? தொழுகை பிடிச்ச உடனே பாயிலவோ அண்ணாவோ அர்த்தம் பாயிலவோ அண்ணவோ பாயிலவோ நீங்க அறிந்து கொள்ளுங்க. அண்ணவோ நிச்சயமாக அர்த்தம் நிற்கும். நினைவுபடுத்த ஞாபகப்படுத்த ரொம்ப சிறந்தது என்று இமாம் சொன்னதெல்லாம் என்ன செய்யணும்? தொழுக முடியாது. சரியா? இது தொழுகை செய்யணுமா? தொழுகை முடிச்சுட்டு செய்யணுமா? அப்ப நம்ம தொழுகை முடிக்க செய்யல, தொழுகை முடிச்சுட்டு செய்யணும். அப்ப தொழுது தரப்பட்ட நோக்கம் என்ன? விக்கிற்காக வேண்டி தொழுவது வேதம் சொல். விக்கிற்காக வேண்டி நீ தொழு, விக்கிர் செய்வதற்காக விக்கிர் செய்யும் பொருட்டு நீ தொழு. அகிமிஸ்தனாத்த விதிக்கிறி 20-14 வேதத்தில பிரதிபார். தொழுகையில விக்கிர் ஏற்படலையா? அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி அந்த தொழுகை இடம்பெறலையா? அது என்ன தொழுகையா? எக்ஸசைஸா? அப்ப
நினைவுபடுத்தல் என்கிறது திக்ர். திக்ருங்கிறது என்ன? நினைவுபடுத்தல். நல்ல தெளிவாக கொண்டு இந்த நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி, திக்ருக்காக வேண்டி நீ தொழு. அகிமிஸ்தலாத்தை இருக்கிறீ. அப்ப நினைவுபடுத்தல் என்கிற விஷயம் எங்க நடக்கிறது? உடல்ல நடக்கிறதா, உள்ளத்தில் நடக்கிறதா? நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல், நினைச்சு பார்த்து என்கிற எல்லா விஷயங்களும் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. சலாத் உடலோட சம்பந்தப்பட்டது. அப்ப இப்ப இன்னைக்கு இது இந்த உடல் என்று வைங்க, இதோட சம்பந்தப்பட்டது என்ன? சலாத். இது நினைவுபடுத்தல், திக்ர். இது எதோட சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோட. இதுக்காக வேண்டி, இந்த திக்ருக்காக வேண்டி, இந்த நினைவுபடுத்தலுக்காக வேண்டி நீங்கள் அப்ப உள்ளத்தில அல்லாஹ்வை நினைவுபடுத்தணும். இந்த நினைவுபடுத்தலுக்காக வேண்டித்தான் என்ன செய்யும்? தொழுவோம். அப்ப தொழுகையில திக்ர் இடம்பெறணுமா? தொழுது முடிச்சு திக்ர் செய்யணுமா? நானே சொல்றேன் இந்த கருத்தை. அப்ப இப்ப தொழுகிற நேரத்தில அல்லாஹ் நம்மள முன்னுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் என்கிறத செயல்ல வச்சுக்கிறையா, உள்ளத்துல வச்சுக்கிறையா? உள்ள வச்சுக்கிட்டு இருந்து தொழுகிற அந்த தொழுகையில அந்த நினைவுபடுத்தல் ஏன் அது நினைவுபடுத்திக்கிட்டே செய்யறோம் எல்லாத்தையும். அப்ப நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி தொழுகிற தொழுகை இன்னைக்கு வரும். இப்ப திக்ர் வேற, தொழுக வேறையா பிரிஞ்சா தொழுக பலமா போதா? அங்க நாங்க நிக்கிற மாட்டோம். நாங்க யாரு? நாங்க பணத்தை வச்சுக்கிட்டோம். பலதிக்குமாகி அக்பர். அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது மிக பெரிய காரியம். நாங்க பெரிய ஆட்சி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க என்ன வச்சுட்டு இருக்கீங்க? தோட வச்சுட்டு நாங்க தோட விட்டுருக்க மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாங்க பலதிக்குமாகி அக்பர் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நினைவுபடுத்துறது மிகப்பெரிய காரியம். தொழுகிறது மிகப்பெரிய காரியம். எங்க ஏனென்றா திக்ர் செய்கிற நோக்கத்திற்காகத்தான் என்ன இடம்பெறணும், எது செய்யப்படணும்? சலாத், தொழுகை. இப்ப ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, அன்னைக்கு எதுவும் சேர்ந்து இடம்பெறணும் என்றா உள்ளமும் சேர்ந்திருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நாம நல்லா என்ன செய்வோம்? இந்த வழியில இருக்கும். என்ன நம்மளோட உள்ளத்தில தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பேங்க் பிரச்சனை, இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளோட உள்ளத்துல வந்து போல இல்லையா? கடையில நிற்கும், அப்படி உள்ளத்துல வந்து போதா இல்லையா? வீட்டை நிற்கும், உள்ளத்துல அப்படியே வந்து போதா இல்லையா? ரோட்ல மச்சாரில் நிற்கும். எல்லா இடத்திலையும் உள்ளம் இப்படியான எண்ணங்களை வெளிப்படுத்தி உள்ளத்துல வந்து போற மாதிரி ஒரு நிலையில இருக்கிற அந்த உள்ளத்தை அந்த சூழல்ல வச்சிருந்தா, அந்த சூழல்ல அந்த உள்ளம் இருந்தா தனிமைப்படாது. அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொஞ்சம் வேறையா ஒரு பக்கமா ஒதுக்கி கொண்டு போய் இந்த நீ அல்லாஹ்வை நினைவுபடுத்தி ரெண்டு ஒதுக்கிறதான் பள்ளிவாசல். ஆனா பள்ளிவாசலுக்கு போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் பஜாரில் நிற்கிறையா உள்ளம்? வீட்டில் இருந்த மாதிரி, பஜார்ல இருந்த மாதிரி, கடையில இருந்த மாதிரி, ஆபீஸ்ல இருந்த மாதிரி அதே நிலையில பள்ளியில இருக்கக்குள்ளையும் இந்த உள்ளம் இருந்துச்சா இல்லை? அப்ப உடல் தான் போயிருக்கு பள்ளிக்கு. உள்ளம் வெளிய அடங்கிருக்கு. அலையும் உள்ளத்தை அடக்கி விடு. உன் ஆத்மா சாந்திக்கு வழிபட. அலைவாயும் மனத்தோடு அமல் செய்து வெற்றி வர முடியவே முடியாது. ஐம்பன் அடக்கம் வேண்டும். மனதை ஓர்நிலைப்படுத்துகிறேன். முதல் திக்ர் வேண்டும்.
மாபெரும் காரியம். வலதி குருவாயு அக்பர். நாங்க திக்கர் பாட்டு, நாங்க சுளைய எடுத்துக்கிட்டோம், நாங்க பழத்தை எடுத்துக்கிட்டோம். எங்க செய்ய தோழிச்சு அப்படி சொல்றாளா இல்லையா? திக்கர் பாட்டு நாங்க சொல்லல, ஊர் செல்லும் சாட்சி. நடு ஊர்ல போய் சந்தையில வச்சு அந்த தொழில் பாத்தீங்களா விக்கிர வைக்கிற பாட்டி என்று சாட்சி சொல்லுவாங்க. நாங்க மாபெரும் காரியத்தை எடுத்துக்கமா இல்லையா? அல்லாவை நெருங்கி சேர்க்கிறது உள்ளத்தாலே, அல்லாவை நினைவுபடுத்துவதாலே. குழு உங்களுடைய கல்புகள் சாந்தி பெறுமா, சாந்தி அளிக்கணுமா? நீங்கள் செய்ய. ஆனா செய்ய தெரியாது. நாளைக்கு இப்ப எடுக்கிற நேரங்கள் எப்படி செய்ய அவ்வா அவ்வா அது பெயரை உச்சரிக்கிறோம். ஏனென்றால் அல்லாவை எப்படி நினைவுபடுத்தணும் என்று வேதம் சென்ற முறையை நமக்கு சொல்லித் தரல. அந்த முறையில நம்ம உள்ளத்தில நினைவுபடுத்தி பழக்கல. ஆனா பாலமும் அன்னமும் அவ்வளும் நிற்கிறது. நீங்க அறிந்து கொள்ளுங்க, பாலமும் அன்னமும் நிச்சயமாக அவ்வளும் நிற்கிறது. நினைவுபடுத்துவதற்கு மிகச் சிறந்தது என்ன? வலதி குழுவாய் அக்பர். மிகப்பெரியது என்ன? அவ்வளவுக்கு மிகச் சிறந்தது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப நாம இவ்வளவு நேரம் ஓதின லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா தான் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்கு மிகச் சிறந்தது. அதை தடவில கிரட்டி அதுக்குள்ள மன உச்சியை நாம் ஊட்டி தொண்டக்கு தந்தை எங்க அல்லாஹ்வை நினைவுபடுத்த அல்லாஹ் மறந்துட்டேன். அந்த நினைவுபடுத்துற முறைய கலிமாவை கொண்டு அல்லாவை தவிர சிகிச்சை இல்லை என்கிற கலிமா உணர்த்து. தாயிலாக இல்லவா என்கிற கலிமாவுக்கு அல்லாவை தவிர சிகிச்சை இல்லை என்கிற அர்த்தத்தை எடுத்த அந்த கலிமாவை கொண்டு அல்லாவை நினைவுபடுத்துறது எப்படி? அல்லாஹ்வை உள்ளத்தில நினைக்கிற எப்படி? அல்லாஹ்வை உள்ளத்தில எப்படி தெரிப்படுத்துற என்று ஏகத்துவ கொள்கை உள்ளத்தில தெரிப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம் கலிமத்து தைவா. எல்லாத்தையும் குப்பையாக்கி, எல்லாத்தையும் மாபெற்ற மாதிரி புரட்டி வழிகெடுத்தவங்க கெட்ட ஜந்துக்களாக இருப்பார்கள் வாழ்த்துக்களே. வேதம் சொல்ற வசனத்தின்படி விக்கிரக்காக வேண்டி நீ தொழுவண்டா தொழுகையில நினைவுபடுத்தல் தரப்படி பண்ணுமா இல்லையா? அப்ப உள்ளமும் உடலும் சம்பந்தப்பட்டாதானே விக்கிரம் இடம்பெறும், தொழுகை இடம்பெறும். அப்ப ஒரு சாதாரண அவாம் வந்து நான் தொழுகிறதுக்கு செய்யறா என்ன அர்த்தம்? தெரியா சொல்லிக் கொடுக்கல. நீ தொழு தொழு தொழுக. தொழுகையிலையும் ரெண்டு ஜாதி இருக்கு. ஒன்று இந்த சலாத்த தன்கா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான காரியத்தையும் தீய காரியத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு தொழுகை. இன்னொரு தொழுகை சாபக்கேடு, உடல் வருத்தம். நாளைக்கு மூஞ்சில தூக்கி வருகிற தொழுகை இருக்காங்களா? அப்ப தொழுகிற நான் என்னைக்கு நின்று சிந்திக்கும். நான் தொழுகிற தொழுகை இந்த சக்தி உள்ளதா? நாளைக்கு மூஞ்சில விஷப்படுறதா? ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் காசை போடுறேன். ஒரு மாசம் சிந்திக்க, ஒரு வருஷம் சிந்திக்க, இந்த தொழில் நஷ்டம் வருமா, இந்த தொழில லாபம் வருமா? தொழுகிற நான் ஏன் சிந்திக்கல? சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களுடைய கல்விட பூட்டா நோக்கி கண்டு வேதம் கேட்பது இன்னும் நம்முடைய காதுக்கு கேட்கிறார். திக்ர் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. திக்ரை எடுத்துக் கொண்டவர்கள் வெற்றி பெற்றவர்கள். வெற்றி பெற்றவாறு நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். சிதறத்தில் முன்தகாவை கண்டவர்கள் காட்டித்தார்களும் கலிமா பொறுப்பு உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய், உண்மை மீறுவாயில் வழி காணுவாய். அந்த வழியை கண்டவர்கள்
அல்லாஹ்வை நினைவுபடுத்தி அவளுடைய நிதாவை தாண்டி தரிசனம் பெற்றவர்கள். சந்தேகம் இல்லை, அல்லாஹ்வை சந்திப்பதில் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. இந்த துனியாவிலேயே இந்த எண்ணெயிலேயே அதை வெற்றி பெறக்கூடிய வழி வெற்றி பெற்றவர்களின் பாதை. நாளைக்கா வறுமையா வாழ்ந்தவன் பேச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபிகளை கண்ணுக்கு எதிரே ஜன்னத்து வாசிகள் என்று காண்டப்பட்ட மார்க்கம் இது. இம்மையில் ஒருத்தர காட்டிலும் ஜன்னத்து வாசிகள் உள்ளத்தை போட்டு குழப்பி உள்ளத்தில உண்பெயர் நிரப்பி முறையாக தராதத்தில முறையாக நமக்கு சொல்லி நாம எடுக்காதத்தில உண்ட தவறு நினைவுபடுத்தல் என்றா என்ன? அதுக்காக வேண்டி தொழுகிறனா? அதுக்காக வேண்டி என்னுடைய தொழுகை நடக்குதா? அந்த விக்கிற்காக வேண்டி நினைவுபடுத்தலுக்காக வேண்டி நாம் தொழுதா? நினைவுபடுத்துறதை இப்ப வழங்கிருக்கோம் உங்களுக்கு இல்லையா? இந்த நினைவுபடுத்துற நாங்க அல்லாஹ் சொல்றதாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வந்து நினைவுபடுத்தலா ஒளிய ஒதுக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். என்ன நடந்த என்ன இல்லையா? அல்லாஹ் கிட்ட போய் தக்பீர் கட்டி நின்று நாம ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோம். என்ன கேட்டு நமக்கு தெரியும். இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் காசு தான் என்று கேட்டா நான் உங்க என்ன கேட்டு எனக்கு புரிதல் இருக்கா இல்லையா? தெரியுமா இல்லையா? நான் நிதானம் இருக்கிறேன் இல்லையா? இல்லையா? நிதானம் இருக்கேன். அப்ப நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டு நீங்களும் புரிஞ்சுட்டீங்க, நானும் புரிஞ்சுட்டேன். கொடுக்கறியா இல்லையா? ரெண்டாவது விஷயம் எப்பவுமே இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்டது என்ன? நேரான வழியை எனக்கு காட்டு. அந்த நேரான வழியை எனக்கு காட்டு நான் கேட்ட அந்த வழி எங்கே? இந்த கொண்டிஷன் அந்த வழியால போனா எங்க போடும்? எங்க போடும்? இன்னைக்கு இருந்து வலிக்கிட்டா நீண்டோர் அலியார் சங்கத்துல போய் சேருவோமா இல்லையா? இன்னைக்கு போயிட்டா நம்ம அலியார் சந்தை போவோம், அங்க நெல்லுக்கு போவோம். தெரியுமா இல்லையா? பயணம் படிக்கிறவனா தெரிஞ்சு போகணும். தெரியாம எப்படியாவது போகும் அது பயணமா? அது தடுமாறுற கேஸ். எங்க போகணும், என்னத்துக்கு செய்யலாம், எதுக்கு செய்யலாம், ஏன் செய்யணும் என்ற கேள்விக்கெல்லாம் அங்க விட கிடையாது. எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்ய இல்லாடி பக்கத்துல அங்காள இருக்கிறாங்க. என்னத்தை நினைப்பாங்க? சரி நான் வெளியே சொல்லுவேன். ஐநூறு போய் உள்பொருள் வாரத்துல இந்த குறைஞ்சு போயிட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அந்த அமலை அப்படிதான் செய்யும் இல்லையா? அப்ப நான் அந்த சூறா உள்ள நின்று அல்லாஹ் முன்னுக்கு பார்த்துட்டு இருக்கிறதாக நினைவுபடுத்திக்கிட்டு என்ன கேட்டேன்? எனக்கு நேரான பாதையை காட்டு. என்ன? சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல் முஸ்தகீம் என்ன? நேரான பாதை. எங்க கேட்க? துனியாவில் உலகத்தில் கேட்க சிராத்தல் முஸ்தகீம். அதான் அந்த நேரான பாதை எங்க காட்டுன்னு கேட்க. மறுமையில சிராத்தல் முஸ்தகீம் பாலம் போட்டிருக்காங்க. என்ன அது எங்க இருக்கிறேன்? நான் இங்கே கேட்டேன். மார்க்கம் வழி நான் கேட்ட நேரான வகைமையிலே இல்லையா? சிராத்தல் முஸ்தகீம் எனக்கு இங்க காட்டணுமா மறுமையில காட்டணுமா? ஆருக்கம் தெரியா? அது மறுமையில ஒரு பாலம் இருக்கு, அது நீங்க கடக்க வேண்டி வரும்டா. நான் நேரான பாதையை மறுமையிலையா போய் பின்பற்றுவேன்? மறுமையிலையா போய் நேரான பாதையில போறேன்? இல்ல, இம்மையில சிராத்தல் முஸ்தகீம் என்கிற அந்த பாலத்தால போய் அவர் சொல்ற மாதிரி சொல்லுவேன். நேரான பாதையால போய் மறுமைக்கு போறியா? அப்ப மறுமைக்கு போற வழிதான் நேரான பாதை. அப்ப இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை எனக்கு காட்டு
என்று நான் கேட்ட நான் எனக்கு புரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நான் உங்கள்கிட்ட வந்து கேட்ட மாதிரி உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும். அடுத்த கட்டையும் செய்வேன். நான் அவர்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் காசு கேட்டேனே, ஒன்றி செல்ல தருவாரா தரமாட்டானா? என்ன முடிவு பண்ணியிருக்காரு? இங்க எப்படி இருக்கும்? எனக்கு அவ்வளவு அவசரம், எனக்கு அவ்வளவு அவசரம் தேவை. இங்க நான் எந்த உள்ளம் மாறி 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 தருவாரா தரமாட்டாரா, காட்டுவாரா காட்ட மாட்டாரா, வேண்டு அந்த வீட்டு மனைவி வந்து கலப்பாங்க. கொஞ்சம் போதும், நான் ஒரு முக்கியமான ஒரு டென்ஷன் இருக்கேன். என்ன, நான் காசு கேட்டு கொண்டு வந்தேன். அங்க உள்ள வந்தா நீங்க படிங்க, யோசனை ஒரு 1000 ரூபாய் காசு கட்டணம் புரிஞ்சுக்கிட்டேன்னா 5 நேரம் போய் மேலான பாதையை கேட்டுப்பட்டு வந்திருக்கேன். கவலை இல்லாம விட்டடிக்கணும்டா. 5 வருஷம் இல்ல 50 வருஷம் கேட்டுட்டு எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இருக்கு? நான் என்ன கேட்டுட்டேன்னு எனக்கு தெரியா. அல்லாஹ்வே தெளிவா சொல்றான், நீ சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான பாதையை காட்டு. அப்ப அந்த நேரான பாதையை காட்டு என்று கேட்ட கேள்வி நான் அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி எந்த அறிவுல தெரிஞ்சிருந்தா, எந்த உள்ளம் புரிஞ்சிருந்தா, அந்த கவலையில வலிப்ப விட்ட எப்படா மட்டும் காட்டுவானா காட்ட மாட்டானா, இல்ல காட்டினானா, இல்ல யாராவது காட்டுறாளா எங்கட அந்த நேரான பாதை என்று சொல்லி ஒரு நாள் சரி பரவாயில்ல, ஏதோ நம்மள உள்ளத்தால தூய்மையா கேட்கல, சுத்தமா கேட்கல, ஒரு மாசம் இப்பனா போல ஒரு அடுத்த மாட்டேன். என்னங்க அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா அர்த்தம் தெரியும், என்ன கேட்டோம் என்ற புரிதல் நமக்கு தெரியும். அப்ப இது தொழுகையா, நினைவுபடுத்தினமா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அரபு மொழியை உச்சரிச்சமா. மொழி மார்க்கம் கிடையாது, ஆனா மார்க்கத்தை மொழியில் சொல்லப்பட்டிருக்கின்ற புரிதல்கள். இப்ப அரபு பேசுற மக்கள், அரபு மக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் வந்தார், முஹம்மது நபி வந்தார். அந்த அரபியலுக்கு மத்தியில அந்த மார்க்கத்தை சொல்றீங்க, அவரோட பாஷைன்னு சொல்லணுமே இல்லை. அது வேறு செஞ்சது உங்களுடைய பாஷைகளை நாங்க என்ன செய்யணும், இலேசாக கேட்கிட்டாங்க. அப்ப அந்த அரபுல அந்த மக்கள்கிட்ட கலைக்கிறீங்க அரபு மொழி. உதாரணத்துக்கு தமிழ் பேசுற மக்களுக்கு மத்தியில நபி வந்தாங்க என்று வைப்போம், அரபுல வந்து பேசிப்பாங்க. அப்ப இப்ப அல்ஹம்துலில்லாஹ் தக்பீர் கட்டி ஓதுவோமா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதுவோமா? தமிழ்ல நபி வந்து செஞ்சு தந்துட்டார், ஸலாத்துல நிக்கும், எனக்கு நேரான பாதையை காட்ட நினைப்போமா? மொழி மயக்கம், மொழி மார்க்கம் கிடையாது. மொழியை காட்டி இந்த மொழியை விளங்கினாத்தான் உனக்கு மார்க்கம் புரியுமாண்டா. கற்றுக்கொள்ளாத நாங்க என்ன செய்வேன், மார்க்கம் புரிஞ்ச நீங்க மட்டுமா ஜன்னத்துக்கு போற? அப்ப ஏன் எங்கள்கிட்ட நீங்க ஜன்னத்துக்கு போலான்னு பயான் பண்றீங்க, உபதேசம் பண்றீங்க? எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உலகத்துக்கே பரப்பு அது நினைவுபடுத்தல், ஆழம பதிவு. இன்னைக்கு நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வெறும் சொல்ல மட்டும் உச்சரிச்சிருந்தா உங்களுடைய கல்வியில சாந்தி வந்திருக்க, சும்மா மொழிஞ்சிருக்க. அந்த கலிமாவை அல்லாஹ்வை நினைவுபடுத்துற மிகப்பெரிய காரியமாக, நினைவுபடுத்துற மிகச் சிறந்ததாக உள்ளத்தில அமைஞ்ச மட்டும்தான் அவங்களோட உள்ளத்தில சாந்தி மார்க்கம், இஸ்லாம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாந்தி வழி புரியும். அந்த வழியாக போயிருப்போம், உள்ளம் இப்ப சாந்தி அடைந்துவார். அப்ப அந்த சாந்தி மார்க்கத்தில, சாந்தி மார்க்கம் படிச்சவர்கள், இஸ்லாம் மார்க்கம் படிச்சவர்கள் என்ன வித்தியாசம்? இஸ்லாம் மார்க்கம் வேண்டா செலவேங்க என்ன சாந்தி, அதுக்கு வந்து இஸ்லாம். இஸ்லாம் வேண்டா தமிழ்ல சாந்தி, அமைதி, நிம்மதி. ஆனா இஸ்லாம் சாந்தி, அமைதி என்கிறது வேற,
நிம்மதிங்கிறது வேற, அது நான் புரியப்படும். அப்ப இன்னைக்கு சாந்தி மார்க்கத்தை பின்பற்றோம். நான் சொல்றேன் உங்கள்ட்ட, நான் சாந்தி மார்க்கத்தை சாந்தி மார்க்கமா இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி சொன்ன ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சா. நான் சொல்றேன் நான் சாந்தி மார்க்கத்தை பின்பற்றேன், நீங்க சாந்தி மார்க்கத்தை பின்பற்றுங்க. அவன் இஸ்லாம் இல்லையா பாத்தியா, அவன் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு போட்டு சாந்தி மார்க்கத்துக்கு போயிட்டான்னு கதைச்சா. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அரபு மொழியில மொழித்தனால் அல்லாஹ்வை தவிர சிறுத்தை இல்லை என்ற தமிழ் மொழிக்கு வந்தா நான் கலிமா மொழியலையா? எங்க தாய்ப்பாச தமிழ். எனக்கு அதை உயிர் ஓட்டமாக அந்த கலிமாவுக்குரிய விளக்கத்தை தந்து நிறுவனம் செஞ்சு அல்லாஹ்வை தவிர சிறுத்தை இல்லை என்று கலிமாவுல வார இலானுக்கு அல்லாஹ்வின் நபிமார்களும் நாடிய பொருள் சீர்திதான் என்று உறுதிப்படுத்தி நிரூபணம் செஞ்சிருக்காரு. ஏகத்துவம் பற்றி அழுப்புவார் விரட்டிப்பார். அப்ப நம்முடைய அடிப்படைய கலிமா திக்கிற நினைவுபடுத்தல மிகச் சிறப்பாக மிகவும் பெரியதாக அமைய வேண்டியது கலிமா. முதல் கலிமா 40 வருஷத்துக்கு முதல் சொல்லியாச்சு. 40 வருஷமா இன்னும் சொல்லல. அது கலிமா கிடையாது. கலிமா ஒவ்வொரு கணமும் நினைவுல தனிப்படுத்தி இருக்க வேண்டியிருக்கு. கடைசி 40 வருஷத்துக்கு முதல் சொன்ன கலிமாவை அண்ணா மூச்சு ஊற்றி உடலா இல்லாத 4 வருஷம் சொல்லு. உங்களுக்கு எல்லாம் புரியும் நான் சொல்ற விஷயங்கள். கலிமா எக்கணமும் உள்ளத்தில நினைவுபடுத்தப்பட்டால் ஏகத்துவம் என்கிற கொள்கை தெரிவன். அவர் செய்கிற எல்லா அமலுக்கும் வெற்றி. தெளிவான தீனமல் செய்திடு காரியம் வெற்றி. தெளிவான கொள்கையில் நின்று தீனமல் செய்திடு காரியம் வெற்றி. அப்ப அதனால இன்னைக்கு இப்ப எடுத்த விஷயத்தில முதலாவது விஷயம் என்ன? நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல். என்பது எதற்காக? இந்த நினைவுபடுத்தல், இந்த ஞாபகப்படுத்தல் என்னத்துக்கு என்று கேட்டார். மறதியை நீக்கி தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்திகள் நிலைக்க. இது சாந்தி. அப்ப கலிமாவை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு உள்ளத்தை கொண்டந்தமண்டா பலவிக்கிறவாய அக்பர் மிகப்பெரிய காரியம் ஒன்று அந்த உள்ளத்தில செயல்பட்டா அந்த உள்ளத்தோட பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கிற மிகப்பெரியவன் இருப்பான். பிரான நரம்பை விட சமீபமாக நாங்க இருக்கிறோம் என்ற அல்லாஹ்வை உணர்ந்தவனாக இருப்பான். கலிமா கொள்கை எங்க கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமான்னு கேட்டான். பணத்தை நம்ம பௌத்திகமாக போவதில் மாற்றம். வேத வசனங்களுக்கு கண்டபடி அர்த்தம் கொடுத்து கொண்டு விளக்கம் கொடுக்கிறது இந்த மார்க்கம். புரிய வைக்க மக்கள் புரிந்து கொள்வார். சிந்திக்கக்கூடிய மக்கள். நினைவுபடுத்தல், அல்லாஹ்வை நினைவுபடுத்துறேன். எப்படி? அல்லாஹ் நினைவுபடுத்தினியா? அல்லாஹ்வுடைய பெயரை நினைவுபடுத்தினியா? அனஸ் அனஸ் என்று நினைவுபடுத்துற நேரத்தில் நினைவுல அனஸ் தெரியணுமா இல்லையா? அப்ப பெயரை உச்சரிக்கக்குள்ள நினைவுல அனஸ் என்றா என்னங்கிற அந்த பொருள் தெரியுதா இல்லையா? கண்டிருக்கமா இல்லையா? அல்லாஹ் என்கிற பெயர் உச்சரிக்கிற நேரத்தில் நினைவுல அல்லாஹ்வை நினைக்க தெரியுமா இல்லையா? அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது எப்படி? நினைவுபடுத்துறதுக்காக தொழுகை எப்படி? இந்த இன்ன சக்தி உள்ள தனுகா அணில் மோக்ஷாயுவன் மக்கள் மானக்கேடான காரியங்களையும் தீய காரியத்தையும் தடுக்கிற இந்த சலாத்து விக்கிர இல்லாம இல்லவே இல்லை. விக்கிர வரையா தொழுகை வரையா பிரித்த அவன் புலங்கள் பார்க்க பிரிக்க முடியாது, சேர்க்க முடியாது. என்னையா தொழுட்டு வந்தையா நீ கிறிஸ்டியன் அவர் சொல்வார் சாட்சி.
இப்படி சாட்சி செல்லக்கூடிய மனிதர்கள் அதிகமா இருக்கா. இங்க போய் கேட்டு பாருங்க, விஷயத்தை செல்ல மாதிரி கேளுங்க. நீ சொல்வியாவோ சொல்லு, இது செஞ்சாங்களே பாருங்க. இல்லையா, நான் தொலைக்குழலிக்கு செஞ்சேன் ஒருத்தன் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. விஷயத்தை செல்ல அது தொழுகை அல்ல. நாளைக்கு மூங்கில வீசப்படுற தொழுகை. நான் நினைக்க மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன். ஏன் வனவிக்கு உள்வாய் அப்பர் மாபெரும் காரியத்தை எடுத்தாக்குறாங்க. அப்ப உள்ளத்தை சீர்படுத்தி அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துற விக்கிற அந்த விக்கிர பாட்டு ஒத்துக்கிறதா இல்லையா? அதனால நீங்க ஒரு மணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. இவ்வளவுதான். நீ சொல்லுதியா கழிக்க முடியும், அவன் முடிஞ்ச சொல்லு தொலைக்கு செஞ்சியா, அது புறந்தண்டை செய்யறேன். அதனால உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன், நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அவ்வாறு நினைவுபடுத்துற எப்படி, அவனை நினைவுபடுத்தி உள்ளத்தில சரிப்படுத்துற எப்படி, அவன் நினைவுபடுத்தினா அவனுடைய நில உள்ளத்திற்கு எப்படி தெரிய வரும், அகதி என்கிற அந்த ஏகம் எப்படி உங்களோட கல்வி கண்ணுக்கு புரியும், கல்வான உணர்வீங்க என்கிற விஷயத்தை எடுக்க நமக்கு நேரம் தானே. அதனால அடுத்தடுத்த மஜ்லிஸ்ல நாம தொடர்ந்து பேசுவோம். நீங்க விரும்பினா தொடர்ந்து வந்து கேட்கலாம், விரும்பாட்டி உதவி தள்ளி கொண்டு யாருங்கோ லா இக்ராஹு தீன், தீன் நிர்பந்தங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.